இதே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இங்க வந்து கேட்கிறாங்க, தேவூர்ல கேட்டிருக்காங்க, கார்த்திகா வந்து இந்த ஊருக்காரியா அந்த ஊருக்காரியா, இந்த ஊருக்காரிக்கு நீ ஓட்டு போடுற, அந்த ஊருக்காரிக்கு நீ ஓட்டு போடுற, அப்படித்தானே? கார்த்தியாவுக்கு சொந்த ஊர் எது? கார்த்தியாவுக்கு சொந்த ஊர் எது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், மானமுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இந்த தெருவில் எங்கேயாவது சாப்பு துண்டு போட்டு நடந்துட்டு இருக்க தைரியமான ஆளா இருந்தா நீ நேரம் வா. நான் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றேன். மார்க்ஸ் பேர்ல கட்சி நடத்துறியே, அந்த கால் மார்க்ஸ் உனக்கு மாமா முறை வேணுமா இல்ல மச்சா முறை வேணுமான்னு சொல்லுப்பா சொல்லு. மார்க்ஸ் ஜெர்மன்ல பிறந்த ஒரு யூதன். உலகத்தினுடைய பாட்டாளி சொந்தங்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்று முழக்கமிட்டார். உலக தொழிலாளர்களுக்கு ஒரு இயக்கம் கண்டான். உலக தொழிலாளர்களுக்கு ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை கண்டவன் கால் மார்க்ஸ். அவன் பேர்ல கட்சி நடத்தக்கூடிய இந்த தேவூர்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நீ மானமுள்ள ஆளா இருந்தா சொல்லு. கால் மார்க்ஸ் உனக்கு மாமா முறை வருதா மச்சா முறை வருதா? அவன் பேர்ல நீ என்னத்துக்கு கட்சி நடத்துற? அந்த கட்சியில் நீ எதுக்கு நிக்கிற? பதில் சொல்லுப்பா. நீ சரியான ஆளா சொல்லு. இந்த யோசிச்சு பாருங்க, தெலுங்கர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி மாநிலம், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அங்கே ஆள்வது ரேவந்த் ரெட்டி, சந்திரசேகர், சந்திரபாபு நாயுடு தெலுங்கர்கள். கர்நாடக சித்தராமையா ஆடுறாரு, கன்னடர். இங்க பாருங்க, மலையாளத்தை பினராயி விஜயன் மலையாளி ஆடுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் நாம இருந்து தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஒரு தெலுங்கன் கர்நாடகின் மகன் மு.க. ஸ்டாலினுக்கு எங்க இருந்து தைரியம் வருது? என்னன்னாலும் சொல்லு, நான் பரம்பரை திமுக, என்கிட்ட ஓட்டே கேட்காத. எனக்கு என் குடும்பத்தை விட கட்சி தான் முக்கியம். என் பையன் கஞ்சா குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, நான் பெத்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சுகர் வந்து காலை வெட்டி செத்தாலும் பரவாயில்ல, அரசு மருத்துவமனையில அதற்கான சிகிச்சை தரலனா கூட பரவாயில்ல, என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஆள் இல்ல, உங்க குழுவிலே இருப்பாங்க, கூட்டத்திலே இருப்பாங்க திமுக காரங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் என் குடும்பமே என்னை விட்டாலும் சரி, நான் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன். ஆனா அவங்க குடும்பத்தை மட்டும் பார்ப்பாங்க. அவங்க குடும்பம் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதியோட மகன் இன்பநிதி ஸ்டாலின். இப்படித்தான் வருது. உனக்கு வேணா வந்து குடும்பத்தை விட கட்சி முக்கியமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கட்சியை விட குடும்பம் தான் முக்கியம். சிந்திச்சு பாருங்க. பரம்பரை திமுக. என்ன பரம்பரை திமுக? கருணாநிதியின் தகப்பன் முத்துவேலர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு? அவங்களுக்கே பரம்பரை பெருமை கிடையாது. நீ பெருமை மீது தமிழர் மண்ணு, தமிழர் என்ற தேசிய இனத்தின் மகன் நாம. சாதாரணம் இல்ல, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியின் மக்கள் நாம இன்னைக்கு பறையராக, தேவேந்திர வேலையாக, கோணாராக, செட்டியாராக, நாடாராக, தேவராக பிரிந்திருக்கலாம். ஆனால் முன்னோக்கி போங்க, எல்லாம் தமிழர் என்ற பேரிடத்தின் மகன்கள் நாம வெக்கமே இல்லாம ஒரு சாதாரண மொழி சிறுபான்மையில இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நீங்க போங்க, திருக்குவளை கருணாநிதி பிறந்த ஊருன்னு கேட்பாங்க. கருணாநிதி சொந்தக்காரங்க யாராவது திருக்குவளையில் இருக்காங்களான்னு பாருங்கள. இப்ப என் ஊர் இருக்கு, என் ஊர்ல என் சொந்தக்காரங்க மாம மச்சன் ஓப்படியா அவங்க இவங்கன்னு சொல்லி ஒரு 50 குடும்பம் இருக்கும். இப்ப எங்க ஜெகனண்ண கிள்ளுக்குடியில இருக்கா, கிள்ளுக்குடியில ஜெகனனுக்கு ஒரு வட்டாரமே இருக்கும். இப்ப செந்தில இருக்காங்க, தேவூர்ல எங்க அண்ணனுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். தம்பி சரவணன் இருக்காங்க, தேவூர்ல இருக்காங்க, அவருக்கு ஒரு வளசல் இருக்கும். இப்ப எங்க ராவண அண்ணன் முத்தரசபுரம் கச்சகத்தில் இருக்காங்க, அவருக்கு ஒரு வளசல் இருக்கும். ஆனா கருணாநிதிக்கு இந்த திருக்குவளையில ஒரு குடும்பம் ஒரு ஓட்டு. என்னுடைய ரத்த சொன்ன கருணாநிதின்னு சொல்லி ஓட்டு போட யாரும் இருக்காங்களா? யாரும் கிடையாது. கேட்டா அவர் தமிழ் நல்லா பாடுவாருங்க, சூப்பரா பாடுவாருங்க. தமிழ் அவரை மாதிரி பேச முடியாது. என்னையா தமிழ் அவர் பேசினாரு? தமிழ் என்ன விஷயம்? எங்க அண்ணன் சீமான் அவரோட தமிழ் நல்லா பேசிட்டாரு. அவரு இன்னைக்கு சாயம் சொல்லிக்காரு. சீமானை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, சீமான் நல்லா பேச்சாளர், அவருக்கு பேச தெரியாது. அதனால்தான் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல பேச்சாளர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இப்படியே கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி வைத்து விட்டு நாட்டை முச்சந்தில நிப்பாட்டுறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க.
மார்க்சிஸ்டுக்கு ஏன் ஓட்டு போடணும், திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் சொல்லி ஓட்டு கேட்கறது இல்லை. கீழ்வரை சட்டமன்ற தொகுதியில் யாரும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுறாதீங்க, பாஜக உள்ள வந்துடும். பாஜக எங்கயா இருக்கு? பாஜக எங்க இருக்கு? இந்த தொகுதியில பாஜக எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிடும் போது அப்ப அதிமுக பாஜக எதிர கூட்டணியில் இருந்தாங்க, எதிர நிலைப்பாட்டில் இருக்காங்க. பாஜகவும் அதிமுக போட்டியிட்ட தொகுதியில பாஜகவை 4வது இடத்துக்கு தள்ளிய ஒரே நாடாளுமன்ற தொகுதினா நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிதான். 1 இல்ல 2 இல்ல 30,000 வாக்குகள் லீடிங்ல இருந்த பாஜகவோட நாங்க நாம் தமிழர் கட்சி இதே நாகப்பட்டினத்துல நான் 1,31,294 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகை நான் எடுத்தேன். ஆனா பாஜக இதே நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில 1,02,000 தான். 2,000 தான். நீ பாஜக பூச்சாண்டி காட்டியே வைக்காத மக்களுக்கு 7 கட்சி கூட்டணி, 7 கட்சி கூட்டணியோட நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க. நான் ஒரே ஒரு பார்ட்டி, எந்த கட்சியோட கூட்டணி இல்ல, ஒரே கட்சி எந்த விதமான கூட்டணி இல்லாம 1,31,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். அப்ப யாரு பெருசு? நீ தமிழ்நாட்டுல 8 கோடி தமிழன் இருக்காங்க. 8 கோடி தமிழனுக்கு இல்லாத தகுதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கிறது இனவாதமா? அப்படி கேட்கிறது இனவாதமா? அந்த இனவாதத்தை உயிர் போகும் வரை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அதை செய்வோம். 8 கோடி தமிழர்கள் எங்களுக்கு இல்லாத தகுதி, எங்களுக்கு இல்லாத உரிமை தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலினுக்கும் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எங்க இருந்து வந்தது? அது இன உரிமையா? 8 கோடி தமிழன் இங்க இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாக சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தியல் தெளிவு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்காங்க. கேட்ட கருணாநிதியை பேசாதீர்கள். தொழுதூர்ல பலமுறை பண்ணிட்டு இருக்க, கருணாநிதியை பேசக்கூடாது, அரசியல் பேசுங்க. தண்ணீர் இல்லாம, பாசனுக்கு தண்ணீர் இல்லாம 3 போகம் விளைவிச்ச மண் இன்னைக்கு 1 போகம் விளைவிக்க விவசாயிகள் நாக்க தள்ளி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது காரணம் யாரு? காவிரி உரிமை ஒரு காலத்துல 740 டிஎம்சி, காவிரியுடைய முழு கொள்ளளவு 740 டிஎம்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை பெற்ற காவிரி 177.25 டிஎம்சி தான். 740 டிஎம்சி எங்க இருக்கு? 177.25 டிஎம்சி எங்க இருக்கு? யாரு குறைச்சா? காரணம் யாரு? வரலாற்றை பார்க்கணும். சும்மா வந்து யாரு கர்நாடகா எதிர்க்கல. நேர்த்தி கடனாது. 1924 மைசூர் சமாதானத்துக்கு சென்னை மாநிலத்துக்கு ஒப்பந்தம். காவேரி அணையை கட்டணும்னா 2 மாநிலங்களுடைய ஒப்புதலோட நீங்க அணையை கட்டணும்னு சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க. 50 வருஷம் இந்த ஒப்பந்தம் செல்லும். 50 வருஷம் பாருங்க. 1974 அந்த காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பித்திருந்தால் இன்னைக்கு அண்ணன் சொன்னார்கள், காவிரியில மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு கர்நாடகக்காரனுக்கு சிந்தனையே வந்திருக்காது. 1974 நம்ம காவிரி தமிழர்களுடைய காவிரி படுகை மாவட்டங்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய காவிரியினுடைய ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம உங்க கருணாநிதி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சொல்ல முடியுமா? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? லட்சக்கணக்கான டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய காவிரி உரிமையை புதுப்பிக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், சித்தராமையா சொல்றான், 1000 கோடிக்கு மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான அடிப்படை வேலையில நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். காரணம் தெரியுமா? ஆடுறது நம்ம தெலுங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்னனாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்காரங்க பைத்தியக்கார போறவங்க எப்படி இருந்தாலும் திமுக உதயசூரியன் தான் ஓட்டு போடுவாங்க, திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க. அடிச்சு ஆடுகிறான். காவிரியில தண்ணி மறுக்கிறான். கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு தமிழ்நாட்டில் வந்து பரப்புரை செய்யறாருன்னா கேவலம் இல்லையா? இது இனவாதமா? அந்த இனவாதத்தை நாம் தமிழர் கட்சி கார்த்திகா பேசிக்கொண்டே இருப்பேன். யோசிச்சு பாருங்க. சனமெல்லாம் குடிச்சு சாகுது. பிறக்கும் போது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சரி விகிதத்தில் இருக்கிறாங்க. ஆனா வளரும் போது ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. நான் சொல்லல, கார்த்திகா நான் சொல்ல பொய்யும்பீங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது. தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,77 லட்சம் பேர். 2,77 லட்சம் ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,89 லட்சம். 2,89 லட்சம். யோசிச்சு பாருங்க. ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1 இல்ல 2 இல்ல 12 லட்சம் பேர். 12 லட்சம் பேர் பெண்கள் அதிகமாக இருக்காங்க.
நான் சொல்ல ரிப்போர்ட் இல்ல, அரசாங்கம் தேர்தல் ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட் இது. 12 லட்சம் பேர் அதிகமா இருக்கு. ஏன் காரணம்? என்ன காரணமா இருக்கும்? 12 லட்சம் பேர் எப்படி அதிகமா இருப்பான்? ஒரே ஒரு காரணம் தான். இந்த திமுக அதிமுக மாறி மாறி தமிழர்களை குடிக்க வச்சு கொலை செய்ய விட்டது. சாராயத்தை குடிக்கிறான், குடல் வந்து சாகுற, லிவர் செத்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செத்து போயிடறான். காரியமங்கலம் ஒரு ஊரு இங்க இந்த கீழ்வ சட்டமன்ற தொகுதியில ஒரு பாட்டி சொல்லுது, ஏதா இங்க இந்த தெருவுக்குள்ள 10 வீடு இருக்கும், இந்த 10 வீட்டுல 2 ஆம்பளை தான் இருக்கான், நீங்க எங்க பாட்டி குடிச்சு செத்து போயிட்டாங்க. இன்னொரு ஊரு அந்த ஊர்ல அந்த பாட்டி வந்து சொல்லுது, இந்த ஊர்ல 2 பசங்க குடிச்சிட்டு வந்து வண்டியை ஓட்ட தெரியாம ஓட்டி கீழே விழுந்து 2 பேரும் ஸ்பாட் ஆட்டு செத்தே போயிட்டான். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் செத்து போறாங்க பாருங்க. இந்த மதுபான கடை சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது. சாராயம் குடிக்க முடியாது. காந்தி பிறந்த குஜராத்ல கூட மதுவிலக்கு கிடையாது, பூரண மதுவிலக்கு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது. பூர்ண மதுவிலக்கு இருந்து அப்படிப்பட்ட மண்ணு. முன்னாடி ஒரு காலம் இருந்தது, இவன் குடிச்சிருக்கா கூட சேரையப்பா அப்படின்னு இருந்த காலம், அப்படின்னு இருந்த மண்ணு இந்த தமிழ்நாட்டு மண்ணு. இன்னைக்கு குடிக்காதவன் ரொம்ப பவ்யமா போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா பேரும் குடிச்சிட்டா இவனை ஏதாவது போட்டு சாத்திட்டாங்க என்ன பண்ணுது, குடிக்காதவன் பவ்யமா போற மாதிரி இருக்கு. சூழ்நிலையை மாத்திட்டாங்க. காரணம் யாரு? விடுதலை பெறுவதற்கு முன்னாடி இருந்து மக்களாட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது. ஆனா அதையெல்லாம் மாத்தி தமிழ்நாட்டில் சாராயத்தை முதல்ல திறந்து விட்டது இந்த கருணாநிதி தான். இந்த கருணாநிதி சட்டமன்றத்தில் வச்சு திறந்து விடுறாரு. இன்னைக்கு டாஸ்மாக் எல்லா இடத்துலயும் நிக்குது பாத்தீங்களா? இந்த டாஸ்மாக் சாராயம் விற்பதற்கு ஒரு அரசு நிறுவனத்தை நிறுவி அந்த அரசு நிறுவனத்திற்கு ஒரு ஐஏஎஸ் படிச்ச அதிகாரியை நிர்வாக பொறுப்புல போட்ட ஒரு உத்தமர் தான் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர். திமுக அதிமுக ரெட்டை குழந்தைகள் மாதிரி, ரெண்டும் ஒரே மாதிரி செய்யும். நாம் தமிழர் கட்சி கருணாநிதியை மட்டும் எதிர்க்கல, ஜெயலலிதாவையும் எதிர்க்குது. ஊழல் பெருச்சாலி ஜெயலலிதாவையும் எதிர்க்குது, எம்ஜிஆரையும் எதிர்க்குது. சொல்லுங்க சாராயம் குடிச்சு செத்து போறோம். ஆண்களோட எண்ணிக்கை குறைஞ்சு வருது. அது மட்டும் இல்ல, சாராயம் குடிச்சிட்டு 2.5 வயசு குழந்தை முதல் 60-65 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யறான். சரக்கு உள்ள பேசினா இவ குழந்தையா இவ கிளவியா எதுவும் தெரிய மாட்டேங்குது. முழுக்க கஞ்சா போதை போல் புழக்கம். கேட்ட ஸ்டாலின் சொல்வாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உதயசூரியன் தூக்கி போட்டு மிதிக்கதான் செய்யணும். போதையின் பாதையில் செல்லக்கூடாது அப்படின்னா பண்ணிருவோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சாராய சனமெல்ல பெண்கள் எல்லாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த சாராயத்தை மட்டும் எப்படியா மூடி இருங்கம்மா அப்படின்னு. சாராயத்தை மூடக்கூடிய ஒரே கட்சி இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொல்றாரு, நான் வந்தா மதுபான கடைகளை மூடுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற கட்சியெல்லாம் சொல்லாது. காரணம் என்ன? சிந்திச்சு பாருங்க. காரணம் என்ன? போகும்போது டீ குடிச்சிட்டு திமுக கூட்டத்துக்கு அதிமுக கூட்டத்துக்கு போவாங்க, வரும்போது வீரனோட வருவாங்க. அவங்க கொள்கையில என்ன தெரியுமா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுக கொள்கையில. இந்த வீரனை புடி, சாராய குடி, மூச்சு முட்டை குடி, செத்து மாடி, இதான் அவங்களோட கொள்கை. வீரனை புடி, சாராயத்தை புடி, மூச்சு முட்டை குடி, செத்து மாட்டிஞ்சிரு, செத்து போயிரு. இவ்வளவு செய்யறாங்க. சாராய ஆலயம் நடத்துறது திமுக பொறுப்பாளர். தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, அவருடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்திர சாராய ஆலயம் நடத்துறாரா இல்லையா? ஜெகத் ரஜகன் சாராய ஆலயம் நடத்துறாரா இல்லையா? இந்த கேரள கட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாராயம் நடத்தக்கூடிய எஸ்என்ஜி டிஸ்டன்ஸ் கிட்ட வந்து கட்சி நிதி 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா இல்லையா? வாங்குது. வெக்கம் கட்ட சாராய ஆலை கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் நீ கட்சி நிதி நடத்துறியே, நீ தொழிலாளருக்கு சாதகமா நிப்பியா? அந்த சாராய கடைக்காரங்க சாதகமா நிப்பியா? ஒரு பிரச்சனை வருது, யாருக்கு சாதகமா நிப்பீங்க? பதில் இல்ல, பொருள் இல்ல. இந்த மாதிரியான ஒரு கேவலம் கட்ட கட்சிக்கு நீங்க மாறி வாக்களிக்கிறீங்க.